ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ssamayal. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரசம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் எப்படி ரசப்பொடி அரைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த ரசப்பொடியை வச்சு நான் இன்றைக்கி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஜூஸர் ஜாரில் நான் பனானா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொமோக்ரனேட், நெக்ஸ்ட்டு ஆப்பிள். இந்த 3 ஃப்ரூட் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அதை எல்லாத்தையும் தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா ஜூஸ் தனியாக உங்களுக்கு பிரித்து எடுத்துரும். ஃபில்ட்ரு பண்ண நம்ம தேவையில்லை. ஸோ ஃபில்ட்ரு ஆல்ரெடி ஃபில்ட்ரு ஆகி வரும். ஸோ நம்மளுக்கு வேலை மிச்சம்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஜூஸர் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மேலே ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு நம்ம நல்லா அரைச்சோன்னா போதும். அதுவே ஃபில்ட்ரு ஆகி உங்களுக்கு ஜூஸ் மட்டுமே தனியாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இந்த ஹெல்த்தியான ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பனானா, அதுக்கப்புறம் வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் பொமோக்ரனேட் மாதுளைப்பழம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி குடிச்சிடுங்க. வித்தவுட் சுகர், எந்த ஸ்வீட்னஸும் நான் ஆட் பண்ணலை. அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படியே குடிக்க போகிறோம். ஸோ இப்போ ரசம் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இந்தளவுக்கு தான் நான் புளி ஊற வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரசப்பொடி. இதுதான் நான் வீட்டில் ரெடி பண்ண வச்ச பொடி. இந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரசப்பொடியை ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு பச்சை மிளகா, ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் இப்போ நல்லா தட்டியாச்சு. இதை நம்ம ரசப்பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி, உப்பு இதில் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். புளி நல்லா தண்ணியாட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சாச்சு. இப்போ புளி தண்ணியும் இதே மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த உளுத்தம்பருப்பு லைட்டாக செவக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன், ஒயிட் சுகர். ஓகே, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுனா. ஸோ இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு தட்டை போட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜில் நல்லா பொங்கி வரும்போது நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி தட்டை போட்டு உடனே மூடிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கொத்தமல்லி தழையோட ஸ்மெல்லாம் இதில் இறங்கி ரசம் சூப்பராக நல்லா கமன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரசப்பொடியை வச்சு எப்படி நம்ம ரசம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என் வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோ. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் என்னோடய வீடியோவை நான் எப்போலாம் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.